அனைவருக்கும் வணக்கம். குரோதி வருட தமிழ் புத்தாண்டு இன்னும் ஒரு சில தினங்களில் பிறக்க போகுது. அதாவது ஏப்ரல் 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா 60 தமிழ் வருடங்களில் 38வது வருடமான குரோதி தமிழ் புத்தாண்டு பிறக்க போகிறது. இந்த வருடம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு சிறப்புக்குரிய வருடம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த வருடம் அதாவது குரோதி வருட தமிழ் புத்தாண்டானது தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை அவர்களுக்கு கொடுக்க போகிறது? இந்த வருடம் அவர்கள் நினைத்தது நிறைவேறுமா? வேலை, தொழில், வணிகம், வியாபாரம், ஆரோக்கியம், பொருளாதாரம், இந்த மாதிரி பலதரப்பட்ட விஷயங்களில் அவங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது? என்ன மாதிரியான மாற்றங்களை கொண்டு வரப்போகிறது? இந்தந்த விஷயத்திலெல்லாம் தனுசு ராசி அன்பர்கள் மிக கவனமாக இருக்கணும். இந்தந்த விஷயங்கள் அனைத்துலேயுமே அவங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கப்பெறும். இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்க தனுசு ராசி அன்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன? மொத்தத்தில் இந்த குரோதி வருட தமிழ் புத்தாண்டானது தனுசு ராசிக்கினருக்கு சாதகமான பலன்களை தரப்போகிறதா அல்லது பாதகமான நிலைகளை உருவாக்க போகிறதா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு தனுசு ராசிகளை பிறந்த அனைத்து நட்சத்திர அன்பர்களுக்கும் பொருந்தும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தனுசு ராசி அன்பர்களே, தமிழ் வருட பிறப்பு பிறந்ததுக்கு அப்புறமா உங்களுடைய வாழ்க்கையில் சில சாதகமான நிலைகள் ஆரம்பத்தில் உருவாகலாம். அனைத்து விஷயத்திலையும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கெட்டிக்கார தன்மையுடன் செயல்படுவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். கடந்த காலத்தை காட்டிலும் இந்த காலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய நற்பலன்களும் ஆதாயம் தரக்கூடிய அனுகூல பலன்களும் கிடைக்கப்பெறும் அப்படிங்கிறதுல எந்தவித ஐயப்பாடும் கிடையாது. இருப்பினும் ஒரு சில விஷயங்களில் மட்டும் நீங்கள் கூடுதல் கவனம் செலுத்தினீங்க அப்படின்னா இந்த காலத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை பெரும்பாலானவைகளை உங்களால் தவிர்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த காலத்தில் தடை தாமதங்கள் அவ்வப்போது ஏற்பட்டு நீங்கும். அதே மாதிரி காரிய தடை தாமதங்கள் படிப்படியாக விலக ஆரம்பிச்சிடும். உங்களுடைய ஆரோக்கியத்தில் சிறு குறைபாடுகள் அவ்வப்போது வந்து நீங்கும். அப்படிங்கிறதுனால நீங்கள் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கூடுமான வரைக்கும் ஜாக்கிரதையாக இருக்க பாருங்கள். கவனமுடன் செயல்பட பாருங்கள். கலைத்துறையினருக்கு புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு பெருமளவில் தேடி வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வாய்ப்பு தேடி நீங்கள் பெருமளவில் அலைந்திருந்த நிலை மாறி வாய்ப்பு உங்களை தேடி பலருக்கும் வரும் அப்படிங்கிற நிலை ஏற்பட போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். அதற்கேற்ற முறையில் உங்களுடைய தகுதிகளை நீங்கள் தக்க வைத்துக் கொள்ள வேண்டியது உங்களுடைய பொறுப்புங்க. அரசியல் துறையினருக்கு உங்கள் செல்வாக்கு நாளுக்கு நாள் பெருகி வரும். உங்களுடைய தன்னலமற்ற பணிகளின் தன்மைகளை புரிந்து கொண்டு உங்களுக்கு சிறப்பான பதவிகளை அளிக்க தலைமை முன் வருவாங்க. அதே மாதிரி தலைமை மட்டும் இல்லாமல் தொண்டர்களும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களை மிகவும் மதித்து போற்றி பாராட்டுவாங்க. மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக விலக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி முடிவு எடுக்க முடியாமல் இழுபறியாக இருந்த விஷயங்களில் நல்ல முடிவு கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உறவினர்கள் மூலமாக நன்மைகள் உண்டாக பெறுவீங்க. மனக்குழப்பங்கள் நீங்கி எதிலையுமே தெளிவான முடிவு எடுக்கக்கூடிய மனநிலை உருவாகலாம். காரிய தடைகள் விலகும். எதிர்பார்த்த பண வரவும் உங்களுக்கு வந்து சேரும். காரிய அனுகூலம் உண்டாக பெறும். இந்த காலத்தில் மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்கப்பெறும். விளையாட்டுக்களில் ஈடுபாடு அதிகரிக்கலாம். உயர்வான எண்ணங்களுடன் சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பவர்களுடன் நட்பு கொள்வீங்க. உடல் ஆரோக்கியத்தில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன உடல் உபாதைகள் அவ்வப்போது வந்து நீங்கும். அப்படிங்கிறதுனால உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் நீங்கள் கூடுதல் கவனமாக இருங்க. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் அலட்சியம், கவன சிதறல் இருக்கவே கூடாது. அதுக்கப்புறம் இருந்தீங்க அப்படின்னா பெருமளவில் உங்களுக்கு வந்து மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் அதீத கவனத்துடன் இருக்க பாருங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கடன் பிரச்சனைகள் தொல்லை தராமல் இருக்குங்க. உங்களுக்கு இருந்த கடன் பிரச்சனைகள் அனைத்துமே படிப்படியாக குறையவும் ஆரம்பிச்சிடும். எதிர்பார்த்த பண வசதி கிடைக்கப்பெறுவீங்க. உங்களுடைய செயல்களுக்கு இருந்த எதிர்ப்புகள் நீங்க பெறும். அதே போல் வழக்கு விவகாரங்களில் சாதகமான போக்கு காணப்படும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் இந்த காலம் அப்படின்னு வரும் பொழுது நீங்கள் நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்றாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். இருப்பினும் எதற்கும் கலக்கமோ அதிர்ச்சியோ அடையாத தனுசு ராசிக்கு இந்த
குரோதி வருட தமிழ் புத்தாண்டானது பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்களில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு முன்னேற்றத்தை தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. அதாவது புதிதாக நீங்கள் தொழில் தொடங்க போகிறீங்க அப்படின்னா அதில் ஒரு நல்ல லாபம் முன்னேற்றம் இருக்கப்பெறும். அப்படி இல்லைன்னா உங்கள் பணி இடத்துல நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வோ அல்லது பொறுப்புகளோ இல்லை சாதகமான பலன்களோ இல்லாட்டினா சலுகைகளோ உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு சற்று கூடுதலாக இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் வீண் செலவுகள் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். இருப்பினும் நீங்கள் ஏதாவது செலவு செய்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் பட்ஜெட் போட்டு திட்டமிட்டு செலவுகளை மேற்கொள்ள வேண்டியது அவசியங்க. மனதில் இருந்து வந்த கவலைகள் நீங்கி நிம்மதி உண்டாகும் அப்படின்னு கூட சொல்லலாம். வரவேண்டிய பணம் வந்து சேரும். சாமர்த்தியமான உங்களினுடைய பேச்சினால் காரியங்களில் சாதகமான பலன்கள் கிடைக்கப்பெறுவீங்க. அலைச்சல் ஏற்படலாம். அடிக்கடி கனவுகள் வரக்கூடும். அதே போல் தொழில் வியாபாரம் தொடர்பான முயற்சிகள் சாதகமான பலன்களை தரும். பழைய பாக்கிகள் அனைத்துமே படிப்படியாக வசூலாக ஆரம்பிச்சிடும். புதிய ஆர்டர்கள் வருவது அதிகரிக்க தொடங்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு குறித்த நேரத்தில் பணிகளை முடித்து மனநிறைவு அடைவாங்க. குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் நீங்கி சுமூகமான நிலை காணப்படும் அப்படின்னு கூட சொல்லலாம். கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசி முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க. உறவினர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கிறதுல தாமதம் உண்டாகத்தான் செய்யும். பெண்களுக்கு திறமையான பேச்சின் மூலமா காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிச்சிடுவீங்க. பயணங்கள் மூலமா அலைச்சல் உண்டாகலாம். அதே மாதிரி கலைத்துறைகளை சார்ந்த துறைகளில் ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கப்பெறுவீங்க. பிற மொழி பேசுகிறவங்க மூலமாக உதவிகள் கிடைக்கலாம். அரசியல் துறையினருக்கு அலைச்சல் இருக்கத்தான் செய்யும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் திண்டாட வேண்டிய நிலையும் உருவாகலாம். உங்களுக்கு எதிரானவர்கள் மேலே ஆத்திரம் கொள்ள வேண்டாங்க. மாணவர்களுக்கு பாடங்கள் படிக்கிறது எதிர்பார்த்தது போல எளிமையாக இல்லாமல் கடினமாக இருக்கக்கூடும். கூடுதல் முயற்சி உங்களுடைய வெற்றிக்கு உதவும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருக்கிறவங்க சொல்வதை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளுங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. அப்படி இல்லைன்னா பிரச்சனைகள் உருவாகலாம். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கொஞ்சம் பொறுப்புகள் அதிகரித்து காணப்படும் அப்படின்னு கூட சொல்லலாம். மனதில் இது நாள் வரைக்கும் இருந்த பயம் நீங்கி துணிவு உண்டாக பெறும். அதே போல் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது தனுசு ராசி அன்பர்களுக்கு ரொம்ப நல்லது. அது தேவையில்லாத பிரச்சனையை தவிர்க்க உதவும். அதே போல் எடுத்த காரியம் கைகூடும் அப்படின்னு கூட சொல்லலாம். விரோதிகளும் நண்பர்களாக மாறுவாங்க. மறைமுக எதிர்ப்புகள் விலகும். பணவரத்து திருப்தி தர வகையில் இருக்கும். கடன் விவகாரங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க பாருங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க செய்தொழிலில் முன்னேற்றத்தை காண்பாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி இந்த காலகட்டம் அப்படின்னு வரும் பொழுது தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டி படிப்படியாக குறையும். விரிவாக்கம் செய்வது தொடர்பான ஆலோசனைகளை ஈடுபடுவீங்க. பயணங்கள் மூலமாக லாபம் கிடைக்கப்பெறலாம். மேல் அதிகாரிகளால் உத்தியோகஸ்தர்களுக்கு நன்மைகளும் உண்டாக பெறும். தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த குரோதி வருட தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புக்குரிய ஒரு வருடமாக இருந்தாலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கலவையான பலன்களை தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. அதாவது சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்கும். ஆனால் அதில் சில தடைகள், ஏமாற்றங்கள், இழுபறிகள் போன்றவை உருவாகலாம். அதே மாதிரி உங்கள் குடும்ப விஷயத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா சந்தோஷமாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யமாக இருப்பீங்க. ஆனால் மூன்றாவது நபரால் கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன தகராறுகள், கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பும் இருக்கு. அதனால முடிஞ்ச வரைக்கும் இந்த காலகட்டத்தில் கணவன் மனைவி மத்தியில் மூன்றாவது நபரை அனுமதிப்பது கூடவே கூடாது. அது உங்களுக்கு இருவருக்குள்ளேயும் பிரச்சனைகளை பூதாகரமாக வெடிக்க வச்சிடும். அதனால உங்களுடைய தனிப்பட்ட விஷயத்தையோ அல்லது அலுவலகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தையோ நட்புகள் வட்டாரத்திலேயோ இல்லை அக்கம் பக்கம் உள்ளவர்களிடத்திலேயோ அல்லது நெருங்கியவர்களிடத்திலேயோ பகிர்ந்து கொள்வதை முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளுங்க. இவ்வாறு நீங்கள் செய்யக்கூடிய பட்சத்தில் பெரும்பாலான பிரச்சனைகளை இந்த வருடம் நீங்கள் தவிர்க்கலாம். அப்படி இல்லைன்னா பெரும்பாலான பிரச்சனைகள் இவற்றாலேயே உங்களுக்கு உருவாகும். இதன் காரணமாக உங்களுடைய மன நிம்மதி இழக்கும். அதன் காரணமாக பார்த்தீங்கன்னா கோபம், டென்ஷன் ஏற்படும். இதனால் உங்களுடைய நிம்மதியும் போயிடுங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் செய்கிற ஒரு சின்ன தவறு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையே பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது. அதனால் நீங்கள் செய்கிற எந்த ஒரு செயல்லையும்
விஷயத்துலையுமே சரி நிதானம் பொறுமை ரொம்ப ரொம்ப அவசியம். எல்லா விஷயத்துலையுமே சிந்தித்து செயல்பட பாருங்க. எது சரி எது தவறு அப்படிங்கிறத புரிந்து நடந்து கொள்ள பாருங்க. எந்த விஷயத்தையுமே யார்கிட்டையுமே பகிர்ந்து கொள்ளாதீங்க. அதுவே போதுமானது. உங்களுக்கு எது விருப்பமோ அதை செய்யுங்க. அடுத்தவர்களிடத்துல கோபத்தை காட்ட வேண்டாம். விவாதத்தையும் பண்ண வேண்டாம். அது சக பணியாளர்களாகட்டும் அப்படி இல்லைன்னா கணவனோ மனைவியோ யாராக இருக்கட்டும், விவாதத்தையும் கருத்து வேற்றுமை இதெல்லாம் நீங்கள் தவிர்த்து கொண்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம். உங்களுக்குரிய பரிகாரம் ஞாயிற்றுக்கிழமைகளில் சிவபெருமானை வில்வத்தால் அர்ச்சனை செய்து விடுங்க. அனைத்து வித நன்மைகளும் உங்களுக்கு உண்டாகும். காரிய வெற்றி கிடைக்கப்பெறுவீங்க. திருவோணதோறும் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்திற்கு சென்று வணங்க. வாழ்க்கை வளம் பெறும். மன அமைதி உண்டாகப் பெறும்.